الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ஷவ்வால் மாதம் 27ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே. வல்லவன் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தின் மூலம் வானளாவிய தூதுத்துவத்தை முடிவு செய்துள்ளான், முத்திரையிட்டுள்ளான். நபிமார்கள் தூதர்களிலே எமது நபியை கொண்டு கடைசியாக முழுமைப்படுத்தியுள்ளான். மனிதர்களுக்காக அனுப்பப்பட்ட உம்மத்துக்களில் எமது உம்மத்தை நடுநிலையான உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவன் நாடியதை நாடியவாறு படைப்பான். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சாட்சியம் கூறுகிறேன். அவர்கள் நல்லவர்கள், மிகவும் நல்ல முறையிலே தெரிவு செய்யப்பட்ட நபியாக இருக்கிறார்கள். உண்மையை கொண்டு மக்களுக்கு போதித்தவர்களாக இருக்கிறார்கள். படைப்புகளிலே மிகவும் சிறந்தவர்கள், பண்பாடுகளிலே மிகவும் நேர்த்தியானவர்கள், மொழிதலிலே மிகவும் தெளிவாக மொழியக்கூடியவர்கள். அவர்களுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். சமுதாயத்துக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹுடைய பாதையிலே மரணம் வரும் வரை அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எனவே அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், இந்த மறுமை நாள் வரை யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. உண்மையிலே வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹுடைய கலாமாகும். நேர்வழிகளிலே மிகவும் அழகானது நபியுடைய நேர்வழிகாட்டியாகும். கர்மங்களிலே மிகவும் கெட்டது நூதனமான விடயமாகும். நூதனமானவைகள் அனைத்தும் பித்ஆவாகும். அந்த பித்அத் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திலே இட்டு செல்லும் என்று கூறி, இறை விசுவாசிகளே, நீங்கள் முறையாக அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களில் இருந்தும் மனிதர்களிலிருந்தும் சில தூதர்களை அவன் தெரிவு செய்துள்ளான். அந்த வகையிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதராக தெரிவு செய்துள்ளான். மிகவும் பெருமதியான மகிமை மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய சமுதாயத்தினர்களை விட இந்த சமுதாயத்தினர்கள் அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருப்பதையும் மகிமைப்படுத்தியிருப்பதையும் நாம் காணலாம். இந்த நபி அவர்களுடைய வருகை மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு வழிகாட்டின் அளவுகோலாக நபி அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அவர் வழி தவறவும் இல்லை, அவர் தவறான வழியிலே செல்லவும் இல்லை. அல் குர்ஆனிலே அவரை பற்றி கூறுகின்ற போது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா. அவர் தனது இச்சைப்படி எதையும் பேசவும் இல்லை. அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பே தவிர வேறும் இல்லை. மிக கடினமான பலத்தை உடையவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் அழகான தோற்றமுடையவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மனித சமுதாயம் இணை வைத்தல் என்ற அந்த இருளிலிருந்து அல்லாஹ் இந்த நபி மூலமாக பாதுகாப்பு வழங்கினான். அறியாமை மடமையிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தினான். அதாவது மதிப்பு, நல்ல பண்புகள், நல்ல விழுமியங்கள் மூலமாக இந்த சமுதாயத்தை சீர்கேட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும், அவர்களது சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்,
நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமுடையவராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதனை பற்றி அல் குர்ஆனிலே லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கின்றார், அவர் உங்கள் மீது மிகவும் சங்கையானவராக மகிமை மிக்கவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏதும் தீங்குகள் நடந்து விட்டால் அவர் அதனை மிகவும் வருத்தத்துடன் அவர் வருத்தமாக அதனை கண்டுகொள்வார். அவர்களுடைய சமுதாயத்தின் மீது கஷ்டங்கள் ஏற்படுவதை விரும்ப மாட்டார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களது சமுதாயத்தின் மீது நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள், விசுவாசிகள் மீது இரக்கமுடையவர்கள், கருணையுடையவர்கள் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாறை பற்றி கூறுகின்ற போது, அந்த சிலை வணங்கிகள் அந்த சிலைகளை பற்றி அவர்கள் கூறுகின்ற போது, யா அல்லாஹ், அந்த சிலைகள் மனிதர்களில் அநேகமானவர்களை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர்கள் எண்ணி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எண்ணி சார்ந்தவர்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதையும், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது சமுதாயத்தை பற்றி கூறுகின்ற போது, இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்களை நீ தண்டிப்பா என்றால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ மன்னித்து விடுவாய் என்றால் நீ மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே கூறிய விடயங்களை நபி அவர்கள் ஓதுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், எனது சமுதாயமே எனது சமுதாயமே என்று அல்லாஹ்விடத்திலே மிகவும் கெஞ்சி பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, முஹம்மதிடத்திலே நீ சென்று அவர்களிடத்திலே நீ கூறுவாயாக, உனது உம்மத்துக்கு உன்னை நாம் பொருந்திக் கொண்டோம், உன்னை நாம் ஒரு கெடுதியாக ஆக்க மாட்டோம் என்று நன்மாராயம் கூறுவீராக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உதாரணம் கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், நான் உங்களுடன் எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகின்றான், அந்த நெருப்பிலே பறவைகள், அதாவது அந்த நெருப்பின் வெளிச்சத்தை கண்டு அங்கே வரக்கூடிய வெட்டுக்கிளிகள், வண்ணாத்தி பூச்சி போன்றவைகள் அந்த நெருப்பிலே விழப்பாக்கும். அந்த நேரத்திலே நெருப்பை ஊட்டிய மனிதன் நெருப்பிலே விழுந்து விடாமல் அவைகளை விரட்டி கொண்டே இருப்பான். அதே போன்றுதான் நான் உங்களை நரகத்தில் விழுந்து விடாமல் உங்களது வேட்டிகளை கொண்டு இழுப்பேன், ஆனால் நீங்களோ அதனை விட்டு நீங்கள் நரகத்திலே எல்லை மீறி விழுந்து விடுவீர்கள், விரண்டோடு விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அழகிய உதாரணத்தை கூறுகிறார்கள். நெருப்பை ஊட்டக்கூடிய மனிதன் அந்த நெருப்பிலே பறவைகள் விழுந்து விடாமல் எவ்வாறு அவன் அந்த வெட்டுக்கிளிகளை தடுப்பானோ, அதே போன்று உங்களை நான் நரகத்திலே விழுந்து விடாமல் தடுக்கின்றேன், ஆனால் நீங்கள் அதனை கடந்து சென்று விடுகின்றீர்கள் என்ற உதாரணத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட அந்த பிரார்த்தனை, தங்களுக்கென அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய அந்த விசேடமான பிரார்த்தனையை தனது சமுதாயத்தினர்களுக்காக நபி அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தனது சகோதரன், அதே போன்று தனது தாய், தனது மனைவி, தனது தந்தை, தனது பிள்ளைகளை விட்டும் ஒருவரை ஒருவர் விரண்டோடுகின்ற அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நாளிலே பிரார்த்தனை புரிவதற்காக, ஷஃபாத் கேட்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை துஆ இருக்கிறது. அந்த பிரார்த்தனையை எனது சமுதாயத்தினர்களுக்காக நான் அதனை சேமித்து வைத்துள்ளேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எனது ஷஃபாத் கிடைக்கும், மன்றாட்டம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்ற போது
ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நன்மை செய்தவருக்குரிய கூலி நன்மை அல்லாமல் வேறு ஏதும் இருக்குமா என்று கேட்கின்றான். எனவே உபகாரம் செய்தவர்களுக்கு நாம் வெகுமதிகளை கொடுக்க வேண்டும், அவர்களை புகழ வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கள் மீது எத்தனையோ அருள்களை வாரி வழங்கியுள்ளார்கள், எத்தனையோ விடயங்களை நமக்கு வழிகாட்டியாக நேர்வழியாக நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கான எத்தனையோ விடயங்களை எல்லாம் நமக்கு தந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் செய்யக்கூடிய மிகவும் வெகுமதியான பெருமதியான ஒரு விடயம்தான் அவரின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுவதாகும். அன்பார்ந்தவர்களே, நபியின் மீது ஸலவாத்து கூறுவது என்பது பாதுகாப்பு பெறக்கூடிய மிகவும் பெருமதியான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. எனவே மிகவும் பெருமதியான ஒரு விடயமாக இருக்கிறது. வழிபடுதலிலே மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது. நேரங்களை நல்ல விடயங்களே கழிப்பதிலே ஸலவாத்து சொல்லுவது மிகவும் ஒரு பெருமதியான விடயமாக இருக்கிறது. இந்த ஸலவாத்து கூறுவதன் மூலமாக நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகின்றன, நமது அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன, பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, கவலைகள் நீக்கப்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக அல்லாஹ்வுடைய 10 அருள்களை அந்த அடியார்கள் மீது வழங்குகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு மனிதன், நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் என்னை பற்றி நினைவு கூறும் போது, என் மீது ஸலவாத்து கூறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரின் மீது 10 நன்மைகளை எழுதுகிறான், அவருடைய 10 பாவங்களை மன்னிக்கின்றான், அவர்களுடைய 10 அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். நபியின் மீது ஸலவாத்து கூறுகிற போது 10 நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன, 10 பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, 10 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது நஸாயி கிரந்தத்திலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வருகை தந்து, நான் உங்கள் மீது சலாத்தை அதிகமாக கூறட்டுமா, எவ்வளவு கூற வேண்டும் என்று கேட்டபோது, நீ விரும்பிய அளவு கூறிக்கொள் என்று கூறினார்கள். அப்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4இல் 1 கூறட்டுமா என்று கூறிய போது, நீ அதனை விட அதிகரித்தால் உனக்கு நன்மையாக இருக்கும். பிறகு அரைவாசி என்று கூறுகிறார்கள், பிறகு 3இல் என்று கூறுகிறார்கள். இவ்வாறாக கூறும்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு நீ அதிகரிக்கின்றாயோ அது உனக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறிய போது அவர்கள் கூறுகிறார்கள், அனைத்தையும் உங்கள் மீது ஸலவாத்து கூறுவதற்காக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், இது உனது கவலைகள் போக்கப்படுவதற்கும் உனது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஒரு காரணமாக அமையும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையான மனிதராக இருக்கின்றார்கள். விசுவாசத்தை கூறுகின்ற போது அல்லாஹ்வை விசுவாசிப்பதுடன் நபி அவர்களை விசுவாசிப்பதை இணைத்து கூறியிருப்பதை காணலாம். அதே போன்று நபி அவர்களை வழிபடுவது அல்லாஹ்வை வழிபடுவதாகவும், நபி அவர்களை நேசிப்பது அல்லாஹ்வை நேசிப்பதாகவும், நபி அவர்களை நினைவு கூறுவது அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருப்பதை காணலாம். அதே போன்று நாம் ஏகத்துவ சாட்சி கூறுகின்ற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்ற போது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து கூறுவதை ஒரு இஸ்லாமிய சின்னமாக வழிமுறையாக ஆக்கியிருப்பதை காணலாம். எனவே இது ஒரு ஈமானுடைய முகவரியாக இருக்கிறது, ஈடேற்றத்தின் ஒரு குறியீடாக இருக்கிறது. பாங்கு சொல்கின்ற போது சில வாசகங்களாக இதனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். பாங்கு ஓசைகள் சொல்லப்படுகின்ற இடங்களில் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்ற அதே நேரத்தில் மறுகணம் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இணைத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கின்ற ஈமான் கொள்கின்ற மனிதன் நபி அவர்களை விசுவாசம் கொள்வதை அல்லாஹ் இணைத்து கூறி இருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது கட்டளையிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கின்ற போது சில நேரத்திலே நபியின் மீது ஸலவாத்து கூறுவதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருப்பதை காணலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நேசம், அவர்களை பற்றிய கௌரவம், அவர்களை பற்றிய மகிமை நமது உள்ளத்திலே என்றும் நிரம்பி வழிய வேண்டும். அவர்களுடைய வழிமுறைகளை சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். உண்மையிலே நபி அவர்களை நேசிக்கின்றோம் என்பதற்கான அடையாளமாக, நபி அவர்களை உண்மையிலே நாம் பின்பற்றுகின்றோம் என்பதற்கான அடையாளமாக
நபி அவர்கள் மீது சலவாத்து கூறுவது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹும் அவனது வானவர்களும் நபியின் மீது சலவாத்து கூறுகிறார்கள். எனவே இறை விசுவாசிகளான முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே நபியின் மீது சலவாத்து கூறுவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது நாவுகள் நபியின் மீது சலவாத்து கூறுவதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இது நமது நாவுகள் சலவாத்தின் மூலமாக ஈரத்தன்மையை பெறுகின்ற போது அது நபியுடைய ஷஃபாஅத்தை ஈட்டி தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு கவிதையிலே ஒரு கவிஞன் கூறுகின்றான், இறை விசுவாசிகள் மீது கருணையுள்ள நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள். நேரான பரிசுத்தமான மார்க்கத்தின் அணுகுமுறை மூலமாக நேர்வழிப்படுத்திய நபியின் மீது சலவாத்து கூறுங்கள். அவரிடம் ஷஃபாஅத் மன்றாட்டத்தை எதிர்பார்ப்பவர்களே சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று ஒரு கவிஞன் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த சலவாத்து கூறுவதனுடைய சிறப்புகள் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மீது சலவாத்து கூறுவதனுடைய மகிமையை, சிறப்பை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதனுடைய கூலியை இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த சலவாத்து சொல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சமயம் மிகவும் சந்தோஷமாக முகத்திலே மகிழ்ச்சி தென்படக்கூடிய முறையிலே வருகின்றார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களது முகத்திலே ஏதோ ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விடயத்தை காண்கின்றோம் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒருவர் வந்து என்னிடத்திலே கூறினார், உன்னது உம்மத்தினர்கள் யார் உன் மீது சலவாத்து கூறுகிறார்களோ அவர்கள் மீது 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுவான், 10 பாவங்களை மன்னிப்பான், 10 அந்தஸ்துக்களை உயர்த்துவான். எவ்வாறு நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறினார்களோ அதே போன்று அவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்ற நற்செய்தியை அல்லாஹின் புறத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியின் மீது சலவாத்து கூறுவதனூடாக 10 நன்மைகள், 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 10 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன. எவ்வாறு சலவாத்து கூறுகின்றோமோ அதே போன்று அந்த சலவாத்துக்கு பதில் சலாம் கூறப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாளைய மறுமையிலே நபி அவர்களுக்கு மிகவும் அண்மையிலே நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நபி அவர்கள் மீது அதிகம் சலவாத்து கூறியவர்கள் என்ற கருத்தையும் நபியுடைய வழிமுறையிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே நமது உள்ளத்தை அல்லாஹ்வின் நினைவு கூறுவதன் பால் உள்ளத்தை ஈர்ப்பிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் கட்டளையின் காரணமாக நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த சலவாத்து கூறுவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நபி அவர்களை மகிமைப்படுத்துதல், நபி அவர்களை அன்பு கொள்ளுதல், நபி அவர்களை சங்கைப்படுத்துதல் போன்றவைகளிலே நாம் ஈடுபட வேண்டும். எனவே இதனூடாக நமது நன்மைகள் அதிகரிக்கும். இதனூடாக நமது பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையும். எனவே நபியின் மீது அதிகமாக சலவாத்து கூற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே விக்ரு செய்வது, துஆ கேட்பதிலே மிகவும் பெருமதியான ஒன்றாக இந்த சலவாத்து சொல்வது இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே நபியின் மீது அதிகமாக காலை மாலை எல்லா நேரங்களிலும் நாம் சலவாத்து கூற வேண்டும். உண்மையிலே நபியின் மீது நேசம் கொண்டவர்களுக்கான ஒரு அடையாளமாக, ஒரு பண்பாக, ஒரு சின்னமாக இந்த சலவாத்து கூறுவதை அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே நாம் அதிகமாக சலவாத்து கூற வேண்டும். நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அந்த நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளிலே மரணித்தார்கள். சூரூதப்படும். இது போன்ற பல விடயங்களை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகமாக சலவாத்து கூறுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சலவாத் என் மீது எடுத்து காட்டப்படும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் மகிமையை, மாண்பை, மரியாதை எதிர்பார்க்கின்றார்களோ, நபி அவர் அல்லாஹ்விடத்திலே வானவர்கள் அவர்களை பற்றி உயர்த்தி கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நபியின் மீது அதிகமாக சலவாத்து சொல்லட்டும். எல்லா நேரத்திலும்
எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் நாம் ஸலவாத்து கூறுவதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நமது பேச்சுக்களிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பெயர் வருகின்ற போது நபியின் மீது ஸலவாத்து கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், எவனிடத்திலே எனது பெயர் கூறப்பட்டு அவன் ஸலவாத்து கூறாமல் இருக்கின்றானோ அவன்தான் கஞ்சன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று எவன் ஒருவனிடத்திலே நபி அவர்களுடைய பெயர் கூறப்பட்டு ஸலவாத்து கூறவில்லையோ அவன் இழிவடைந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியின் மீது ஸலவாத்து கூறுவது என்பது அதற்கென குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், எந்த வரைமுறையும் இல்லாமல் இருக்கின்றது. எல்லா நேரங்களிலும் நபியின் மீது ஸலவாத்து கூறலாம். ஆனால் சில இடங்களிலே கட்டாயமாக ஸலவாத்து கூறுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். நபி அவர்களுடைய பெயர் கூறப்படுகின்ற போது, வாங்கோசை கேட்கப்படுகின்ற போது நாம் வாங்கு சொன்னதற்கு பின்னால் நபி அவர்களுக்கு ஸலவாத்து கூற வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு வழிமுறையாக காட்டி தந்திருக்கிறார்கள். வாங்கு சொல்லுகின்ற போது முஅத்தின் கூறுவதை போன்று நீங்கள் கூறுங்கள், அதற்கு பின்னால் என் மீது ஸலவாத்து கூறுங்கள். இவ்வாறு நீங்கள் என் மீது ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் 10 அருள்களை உங்களுக்கு வாழை வழங்குகின்றான். அதே போன்று எனக்காக வசீலாவை நீங்கள் தேடுங்கள். அந்த வசீலா என்பது மறுமையிலே ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடமாக இருக்கும். அந்த இடத்துக்கு சொந்தக்காரனாக நான் இருக்க வேண்டுமே என நபி அவர்கள் ஆசிப்பதாக கூறிவிட்டு கூறினார்கள். எனவே அந்த வசீலாவை எனக்காக நீங்கள் கேளுங்கள். அவ்வாறு வசீலாவை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ மறுமையிலே அவர்கள் மீது ஷஃபாஅத் செய்வது, மன்றாட்டம் செய்வது என் மீது கடமை என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய இடங்களை நாம் பார்க்கின்ற போது அத்தஹியாத்திலே, கடைசி அத்தஹியாத்திலே நாம் கட்டாயமாக நாம் ஸலவாத்து கூறுவதை கடமையாக்கி இருப்பதை காணலாம். அதே போன்று பள்ளியிலே நுழைகின்ற போது, பள்ளியிலிருந்து வெளியே வருகின்ற போது, பிரார்த்தனை செய்கின்ற போது, கவலைகளின் போது, நாம் ஒன்று கூடுகின்ற போது, அதே போன்று முஅத்தினுடைய அஸானுக்கு பதிலளிக்கின்ற போது, இவ்வாறாக குறிக்கப்பட்ட எந்தெந்த இடங்களில் நபி அவர்கள் வழிகாட்டிகளாக கூறியிருக்கிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் ஸலவாத்து கூறுவதை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஸலவாத்துடைய வாசகங்கள் பல முறையிலே நபியின் மீது ஸலவாத்து கூறலாம். இருந்தாலும் எவ்வாறு நபி அவர்கள் நமக்கு ஸலவாத்து கூறுமாறு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவைகளை நாம் கூறுவது மிகவும் ஏற்றமானதாக இருக்கிறது. ஒரு நாள் சமயம் சஹாபாக்கள் நபி அவர்களுடைய மஜ்லிஸிலே இருக்கின்றார்கள். இந்த இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்ற அந்த வசனம் இறங்கி, இறை விசுவாசிகளே நீங்கள் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று கூறுகின்ற போது சஹாபாக்கள் இதனை கேட்கின்றார்கள். சலாம் எவ்வாறு கூறுவதென்று எங்களுக்கு தெரியும், ஸலவாத்து எவ்வாறு கூற வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கடைசி அத்தஹியாத்திலே கூறக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்ற ஸலவாத்தை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஸலவாத்து கூறக்கூடிய இன்னும் ஏராளமான முறைகள் இருக்கின்றன. நபி அவர்கள் எதனை கற்றுத் தந்தார்களோ அந்த ஸலவாத்துக்களை கூறுவதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் அது மிகவும் ஏற்றமானதாக, சிறப்புக்குடையதாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நபியின் மீது நேசம் கொண்டவர்கள், நபியை நேசித்தவர்கள், அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவார்கள். அந்த ஸலவாத்துடைய பெருமானங்கள், பெருமதிகளை நாம் மட்டிட முடியாது. அதனூடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் ஏராளம். உலகத்திலும் மறுமையிலும் பல பயன்பாடுகள் கிடைக்கும். எனவே நபி அவர்களை நேசம் கொள்வது என்பது, ஒரு மனிதரை நேசம் கொள்வது என்பது அவரை நினைப்பது, அவருடைய நல்ல விடயங்களை நாம் மீட்டி பார்ப்பது, இவைகளெல்லாம் நேசத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காரணமாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, அவர்கள் உம்மத்தின் மீது கொண்ட சேவைகளை நினைத்து பார்ப்பது, அவர்களது தியாகங்களை மீட்டி பார்ப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு ஸலவாத்து கூறுவதனூடாக அவர்களுடைய நேசம் அதிகரிக்கும், அவர்கள் மீதுள்ள பாசம் எம் மீது அதிகரிக்கும். அதே போன்று அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு நம்மிடத்திலே ஏற்படும். எனவே நேசம் கொள்பவர்களை பற்றி அதிகம் நினைவு கூறுவது என்பது கண்குளிர்ச்சிக்கான ஒரு காரணமாக இருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, யாரெல்லாம் நபி அவர்களுடைய நேசத்தை புறக்கணித்து அவர்களை மறந்து வாழ்கின்றார்களோ
உண்மையிலே உள்ளத்திலிருந்து ஈமான் படிப்படியாக குறைவதற்கு ஒரு காரணமாக இருந்துவிடும். எனவே நாம் நபியின் மீதே அதிகமாக நமது நேசத்தை வெளிப்படுத்துவது அவர்கள் மீதே சலவாத்து கூறுவதும் ஒன்றாக இருக்கிறது. எனவே நபியின் மீது அதிகமாக சலவாத்து கூறுங்கள், அந்த சலவாத் உங்களுக்கு திருப்பி சொல்லப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற போது நபி அவர்கள் எதனை நமக்கு வழிகாட்டியாக நமக்கு நேர் வழியாக காட்டியிருக்கின்றார்களோ அவைகளையே பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எல்லை மீறி விடாமல், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விடாமல், நூதனமான விடயங்களை செய்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவர் ஒருவர் நபி அவர்கள் காட்டாத வழிமுறைகளை செய்கிறார்களோ அந்த வழிமுறைகள் நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுவது என்பது ஒரு உயரிய வணக்கமாக, ஒரு உயரிய திக்ராக, ஒரு உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே நபி அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து கூறி, குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே நாம் அதிகமாக சலவாத்து கூறி நபியுடைய நேசத்துக்குரியவர்களாக மாறுவதோடு இதனூடாக அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொண்டவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.